ஹாய் செல்லகுட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். என்னடா அவளை பக்கத்தில் காணணும்னு தானே பார்க்குறீங்க? அவளை வச்சு தாங்க வீடியோவே தரமான வீடியோ இருக்குது. எதுவும் இல்லை, ஃப்ராங்க் வீடியோ தான். அவள் என்னை எத்தனை வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ கூட ரீசனாக உச்சா ஃப்ராங்கில் என்னை ரொம்ப அழ வச்சுட்டா. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருப்பா, அதுலேயுமே பயங்கரமாக என்னை வச்சு செஞ்சுட்டா. அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவளை நம்ம அழ வைக்கிறோம், பயப்பட வைக்கிறோம், கதற வைக்கிறோம். ஏற்கனவே இப்போ வந்து ரீசனாக எங்கள் அண்ணா கூட வீடியோ எடுத்திருப்பா. செயின் காணோன்னு சொல்லிட்டு என்னை வச்சு அவங்க எல்லாம் 2 பேருமே சேர்ந்து அழ வச்சுட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து அவளை அழ வைக்க போகிறேன். நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தாங்க வந்தேன். ஓகேவா, இப்போ என் கழுத்தில் செயின் இருக்குது. இந்த செயினை வச்சு தான் ஃப்ராங்க் வீடியோவே நான் எடுக்க போகிறேன். என்னடா எப்போ பார்த்தாலும் செயினை வச்சு எடுக்கிறீங்கன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து இந்த செயினை வந்து வண்டியில் வச்சு ஒழிக்க போகிறேன். சரியா, ஒழிச்சு வச்சுட்டு அவள் வீட்டில் தூங்கிட்டு இருப்பா. நான் வேலையிலேருந்து வந்துட்டேன். ஸோ எங்கே செயினை காணோம், வீட்டில் தானே வச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போவேன். அவள் ரொம்ப கோவப்படுவா. ஏற்கனவே எப்படி சொல்கிறது, அப்போ அப்படி தான் ஒரு கோவம்லாம் செம்மையப்படுவா. என்னை வேறு அடிப்பா, திட்டுவா. ஏதாவது வார்த்தைகள் வந்தால் கூட தப்பாக அடிச்சிக்காதீங்க. ஏன் இந்த ஃப்ராங்க் எடுக்கிறனா, அவள் என்னை வச்சு ரொம்ப ஃப்ராங்க் வீடியோ எடுத்துட்டா, அழ வச்சுட்டா. இன்றைக்கி நாம் அவளை ஒன்று அழ வைக்கணும், இல்லைனா அவளை ரொம்ப கோவப்படுத்தணும், அவள் வெறி ஆகணும். அதுதான் நம்ம வீடியோவே. ஓகேவா? ஓகே, நான் வந்து அவன் செயினை கழட்டி வண்டியில் வச்சுருவேன். நல்லா பத்திரமா தாங்க இருக்கும், யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. இது ஒரு ஜாலியாக இருக்கட்டும். சரி, ஜாலியாக இருக்கணுமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதே. ஓகே, அவள் வீட்டில் தூங்கிட்டு இருப்பான். நம்ம போய் செக் பண்ணி அவளை எழுப்பி எங்கடி என் செயினை காணோம் அப்படின்னு சொல்லி அவளை கேட்டு சண்டை வர வைக்கணும். ஸோ சண்டை வரும்போது அவள் என்ன பண்ணுறான்றது தான் வீடியோவே. ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, கழுத்தில் செயினை காணோம். இந்த பாருங்க கழட்டிட்டேன். ஸோ என் வண்டி இங்கே தான் இருக்குது. வண்டி என்னை வச்சுட்டு ஸோ உள்ளே போகிறோம் நம்ம. ஓகேவா, உள்ளே போய் அவள் தூங்கிட்டு இருப்பா. அவளை நம்ம பார்க்குறோம். ஓகேவா, உள்ளே போகலாம். தூங்கிட்டு இருப்பாங்க, அமைதியாக போகலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, தூங்கிட்டு இருக்கா. ஓகேவா, தூங்கட்டும். நம்ம வந்து கேமராவை செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கரகரன்னு இருக்குது. ஃபேனை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபேனை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வந்து கேமராவை செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் களத்தில் இறங்குவோம். தரமாக செய்கிறோம் சரியான சம்பவத்தை. இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா, ஃபன் பண்ணுறோம். வாங்க வீடியோ போகலாமா? ஓகே, சத்தம் போடக்கூடாது. ஓகே, கேமரா வச்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, நான் எல்லாத்தையும் சாத்திட்டேன் கதவெல்லாம். நம்ம ஏசி போட்டுடலாம், இல்லைன்னா வைக்கல, அவள் எந்திரிச்சோம். நான் ஏசி ஆன் பண்ணிட்டேன். ஆன் ஆகிட்டோம். ஓகேவா, இருக்கு. எந்திரிச்சிட்டானா பயமா இருக்கு. எந்திரிச்சா செத்தம். நான் வேற செயினை வேற தொலைச்சிட்டேன். என்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல, பயமா இருக்கு. விட்டு சொல்ல ரேட்டா வேற இருக்கு. அடிச்சிடலான்னு பயமா இருக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் ஏய் ஏய், ஆகி போயிட்டு வந்துட்டேன், சாப்பாடு போட்டு விடு. ஏய், கேட்க மாட்டேன்றாரு. ஏய், இங்க பாரு, என்ன எந்திரிச்சு உட்காரும், பசிக்குது, சாப்பாடு போடுவோம். தூங்கு, எந்திரி கொஞ்சம், எந்திரிச்சு உட்காரு, தூங்கா. வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா இருக்கு, எந்திரி கொஞ்சம், எந்திரி. ஏய், அங்கதான் இருக்க, போட்டு சாப்பிட்டு. ஏய், எந்திரிச்சு சாப்பாடு போட்டு விடு, எந்திரி. கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருவோம், என்கிட்ட பேசணும். எந்திரிச்சு உட்கார வச்சு பேசணும் எனக்கு. எந்திரி,
ஏய் வெக்கையா இருக்கு வேன் போட்டு டென்ஷன் பண்ணாத. இதோ போட்டேன் எந்திரி ஏசி போட்டுருக்கும் பாரு எந்திரி. போட விட போனா தூங்கிட்டு வர அமைதியா போ அப்படி காப்பிட்டு எந்திரி ஏசி போட்டு ஒரு நேரம் உன்கிட்ட பேசணும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. தூங்கி ஏன்னு எந்திரி உட்காருவா. மோ நீங்க வேலைக்கு போனா அப்போ பாத்தாங்களா? சோ அது இல்ல நானு வேலைக்கு போனா கேளு எந்திரிச்சு இங்க வாங்க. எங்க உன் மண்டை சூழலா வேற கைய கொடுத்து நான் சொல்றது கேளு எந்திரிச்சு உட்காந்து ஒரு நிமிஷம் எந்திரிச்சு உட்காரேன். கை போட்டு நான் சொன்னா திட்ட மாட்டேன்ல என்ன. நைட்டு நான் வீடியோ கால 3 மணிதான் தூங்குறேன். நான் சொன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் எந்திரி. எந்திரிச்சாதானே நான் சொல்றதுக்கு. நானே ஒரு நிமிஷம் எந்திரி. அன்னைக்கு வேலைக்கு போனா அந்த இடத்துல யாருக்குதான் ஏதாச்சும் ஆயிடுச்சா? யாருக்கும் இது ஆகல, எனக்கு தான் ஏதோ ஆச்சு. அடிகிரி வெட்டுச்சான். அடிகிரி வெட்டுச்சான். அது வேற பண்ணணும் உனக்கு அவ்வளவு ஆசையா? நல்லாதான் பேசுற. அது இல்லடி எந்திரிச்சு உட்கார் நான் சொல்றேன் எந்திரி. ஐயோ காண்டு இப்பதான் படத்தை வெக்க இருக்கேன் பாலத்துக்கு. எந்திரிச்சு என்ன பாரு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு உட்காரு. என்ன திட்ட மாட்டேன்னு சொல்லு அப்பதான் நான் சொல்லுவேன். எந்திரிச்சு உட்காரு. அடிக்கிட்டேன் என்னோட என்னோட கழுத்துல இருக்கிற செயின் காணாம போச்சு. அவன் சொன்னா நீ திட்ட மாட்டேன்னு சொல்லு. எங்க போட்டுன்னு தெரியல. நீ வாங்கி கொடுத்த செயின் எங்கன்னு தெரியல. தெரியல. நான் வீட்டுல ஏதாவது வச்சுட்டு போயிட்டேனாமோ. வேலையில இருந்து வந்தவனே பார்த்தா கழுத்துலதான் போட்டிருந்தாமோ. அங்க வேலைக்கு போனவனே அங்க இருந்து பார்த்தா காணும். அதுக்குதான் கேட்டேன் நான் வீட்டுல ஏதாவது வச்சுட்டேன். உனக்கு ஏதாவது தெரியுமா? எந்திரிச்சு உட்காந்து எங்க இருக்குமா விளாண்டு எந்திரிச்சு கொஞ்சம் எங்க இருக்கு பீரோல ஏதாவது வச்சிருக்கேன்னு கொஞ்சம் பாத்து கொடுப்போம். காண்டாயிடும் நானே. எந்திரியும் உனக்கு பிரச்சனை கழுத்து எங்க போட்ட போய் பாரு போ டென்ஷன் பட்டுன்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். அடிக்கிற அடிக்க மாட்டேன்னு சொன்னா அடிக்க மாட்டேன்னு சொன்னால இப்ப எதுக்கு அடிச்ச? எனக்கு சளி குடிச்சிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கு போ. அப்படி இப்ப என்ன நீ அடிக்காம பேச தெரியுதா உனக்கு? அப்பா என்ன எங்க ஃபர்ஸ்ட் செயின் சொல்லு. செயின் தான் அதான் தெரியல என்ன போச்சு. உனக்கு தெரியுமா வீட்டுல ஏதாவது இருக்கா? இல்லமோ நம்புமோ இவ்வளவு நம்பிக்கை இல்லையாமோ உனக்கு? சத்தியமா இல்லமோ பாருமோ பேக்கெட் பாருமோ இல்லமோ ஒண்ணுமே வீட்டுல வைக்கல. நான் காலைன்னு சாப்பிச்சுடுவேன். போய் விட்டத்துல பாத்துட்டு வா. டென்ஷன் பண்ணாத. 80,000 போ ஏந்து. 80,000 போ ஏந்து. காசுதான் பெருசா பேசிட்டு இருக்கேன். எங்கன்னு தெரியல. நான் வீட்டுல ஏதாவது விட்டேன்னா காசு பெருசா தெரியலையா? கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தும் கழுத்துல போட நீ தான் சொல்லுவேன். ஏந்து தெரியல எங்க போச்சு. தூக்கத்துலதான் இங்கே விட்டுனாலும் கொஞ்சம் யோசனை பண்ணாத. நான் காண்டாயிடுவேன். ஏந்து போ. ஏந்து போ. தேடி எத்தமா போ. போ ஏந்திரு. வீட்டுக்கு செயின் இல்லாத வராத போ. உங்க வீட்டுல கேட்டு. எங்க வீட்டுல எதுக்கு கேட்கணும்? நீ வாங்கி கொடுத்தது எங்க வீட்டுல கிட்டு வரணும். காசு கேளு போய். 50,000 கேட்டு போய் செயினோட வாங்க. ஏந்திரு போ. டென்ஷன் பண்ணா இப்போ அட்டி விழும். தோசை செயின் தொலைச்சுன்னு ஆசாட்டா சொல்ற. வெக்கமா இல்ல உனக்கு? 7 கடை வயசு ஆகுது செயின் தொலைச்சிட்டேன்ற. 10 கடை வயசு ஆகுது செயின் தொலைச்சிட்டேன்ற. நான் விளாண்டுக்கிறியா நீ? பண்ணுவாங்களா? யாரு சொல்ல? யார் கொடுத்தன்னு சொல்றீங்க? வைக்கவே இல்லாம கேக்குறது கேள்வி. யாருக்கும் நான் கொடுக்கல. எனக்கு தெரியல. எங்க வச்சனே எனக்கு தெரியல. எனக்கு ஆல்ரெடி தலை வலி. நீ வேற பார்த்தா நான் ஒரு வேளை வீட்டுல வச்சுட்டு போயிருக்கணும். அங்க போயிட்டு அது எடுத்துவா போ. எங்க இருக்கோ நான் சொல்றேன் போயேன். எங்க தோசை கரண்டி இருக்காது எடுத்துவா போ. எதுக்கு அடிக்கிற? நான் சொல்லிட்டு தானே உன்னை எழுப்பினேன். இந்த மாதிரி
தெரியல எங்க விட்டதுன்னு தெரியல. இப்ப உனக்கே காணாம நீயே காணாம போயிடுச்சுன்னா இப்ப நீ சும்மா உன்னை நான் ஏத்துக்க மாட்டேனா? வளான்னுக்கிறியா நீ? வளான்னுக்கிறியான்னு கேட்டேன். எதுல வளானு தெரிதா? அப்படிக்கா நவுறு எதுல வளானு தெரிதா? எங்க நகை அதை சொல்லு. யாரு கேட்டாங்க? யாரு கொடுத்துட்டு வந்த? எவ கேட்டா சொல்லு. யாரு கொடுத்துட்டு வந்த நகைய? ஏய் நானே எப்படி ஃபீலிங்ல இருக்கமோ. நீ என்ன ஃபீலிங்ல இருக்க? என்ன ஃபீலிங்? உனக்கு ஒரு பொறுப்பா நீ என்ன பாத்துனுக்குற? நீ ஃபர்ஸ்ட் உன் ஆசையா தான் போட்டு விட்டேன். இங்க பாரு, அடிக்காத வலிக்குது. போய் பாரு, அடிக்காத வலிக்குது. போய் எங்க போட்டியோ இல்ல யார்கிட்ட கொடுத்தியோ வாங்கிட்டு வந்து இந்த வீட்டுக்கு வா. இல்ல வீட்டுக்கு வராத. நான் வேணும் எல்லாம் பண்ணலாமோ, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலமோ. வாமோ 2 பேர் போய் தேடலாம். 2 பேர் தேரலாமா? எது குச்சி அடிக்கலாம் செய்யற? நீ குச்சி வச்சுட்டு இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. நான் என்ன பொருள் நான் தொலைச்சுக்கிறேன், நீ தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உன்ன மாதிரி தர்தல நாய் கிடையாது நானே. நொய் மயிரே போய் தேட்டு எடுத்துன்னு போ. பேட் வயசுல பேசாதமோ தேவையில்லாம. பேட் வயசுல பேசிட்டு இருக்கு. உட்காந்து 80,000 எமத்துண்ண பாடு. கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கறதுக்கு அவன் இங்க செத்து நடக்கிறான். உனக்கு நக்கல் ஆயிடுச்சு. காமனா என்னடி பண்ண முடியும்? உட எனக்கு என்ன தெரியும்? ஏய் ஈஸியா சொல்லாத, டென்ஷன் மயிராயிடுவானு. ஏந்துரு. ஈஸியா சொல்லாத. காரணம் என்ன ஆயிடுச்சுன்ற? எனக்கு தெரியும். நீ போ, இப்ப நான் ஒழுங்கு பத்திக்கிறேன். நீ போய் தேடி கண்டுபிடிச்சு ஆயிடும். ஏந்துரு. நக்கலா உட்காந்து இருக்க. என்ன ஏந்து போ. படிச்சு பேசிட்டு இருக்க. ஏந்துரு. சரி வேற வாங்கிக்கலாம். விடு. என்ன வேற வாங்கிக்கலாம்? 80,000 யாருகிட்ட இருக்குது? சும்மா வளான்னுக்குற. அடிச்சுதான் பேசாதமோ, எனக்கு கோவம் வந்துரும். மைண்ட் செட்டுக்கால சாப்பிடல. காலைல இருந்து வெறுப்பாவுது. ஏந்து போய் தேடி எத்துன்னு வான்னு. நானு தமிழ்ல தானே பேசுறேன். ஏந்து வா போ. உனக்குலாம் வாங்கி கொடுக்குறேன் பெரிய. நான் செருப்பு கிட்ட அடிக்கணும். எதுல அடிக்கணும்? உருளி எனக்கு ஏதோ அவ்வளவு ஃபீல் பண்றீ. நீ என்னடி நகை பத்தி பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆவலையா? உனக்கு ஆனா ஆவலனா போன இடத்துல ஏதோ ஆயிடுச்சு. சரி காணாம போயிடுச்சு. நான் தேடி பார்த்தடி கிடைக்கலடி. சரி அதனால போன இடத்துல ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு? சண்டை கிட்ட போட்டியா? அப்புறம் என்ன ஆச்சு? நான் மறந்து எங்க வச்சேன்னு தெரியல. உனக்கே தெரியல. எனக்கு நான் ரொம்ப மறப்பேன்னு சொல்லிட்டு. நீ மறப்பன்னு எனக்கு தெரியும். இப்படி மறப்பன்னு எனக்கு தெரியாது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எங்க வச்சிருப்பான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்க குளிக்கும் போது எங்கேயோ விட்டு போயிட்டணும். வீட்டுல குளிக்கும் போது எப்படி அவுத்துட்டு அங்க வச்சுட்டு போயிட்டியா? தங்க சைன இவ்வளவு பட்ட சைன் அது. அத நீயே அவுத்துட்டு எங்கன்னா போட்டியா? எனக்கு தெரிஞ்சு நீ ஏதாவது எடுத்து வச்சு ஒளிச்சு வச்சிருக்கியோன்னு எனக்கு ஞாபகமா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. யாரு ஒளிச்சு வச்சிருக்கா? இப்ப எதுக்கு அடிக்கிற? ஒருவேளை நீ கூட தான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். யாரு ஒளிச்சு வச்சிருக்கா? தேவை வந்து பேசினா டென்ஷன் ஆயிடுவேன் நானு. ஏந்து போன என்ன பாக்குற? எதுக்கு அடிச்சு பேசுற? காணும். ஏந்து போ. நான் மண்டியா போந்துருவேன். ஏந்து சைனோட வீட்டுக்கு வரேன்னா வா. நான் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் பாரு. என்ன செருப்ப கிட்ட அடிக்கணும். ஏந்திரியா மண்டியா பொழக்கவா? ஏந்திரு. ஒரு பொருள் இங்க வாங்கறதுக்கு யாராலையும் முடியல. எவ்வளவு பொருள் நான் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். வீட்டுல வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கிக்கலாமா? ஆல்ரெடி நானே ரொம்ப செயினாச்சும் கூட கழுத்துல போடுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. அடிக்கூடாது பாக்குற. ஏந்து போ. இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் அடிக்கிற? குட்டி எனக்கு ரொம்ப நீ டென்ஷன் பண்ணாத. ஏந்துரு.
காணோம் எங்க விட்டுன்னு தெரியல. காண உட்கார்ந்து என்ன பிலிம் காட்டிட்டு இருக்கியா? ஏந்து போய் தேடு போ. ஏந்திரு. எங்க போய் தேடுறது இப்போ? இங்க கூட தான் நைட்ல விட்டு இங்க ஏதாவது கழட்டி வச்சுக்கலாம்னு தெரியல. எப்படி செயின் நான் கழட்டி நான் இந்த செயினை கழட்டி தொலைஞ்சிச்சுன்னு சொல்லவா? தொலைஞ்சிச்சுன்னு சொல்லவா? நான் எடுத்துக்கினேன் அந்த செயின். இப்ப நீங்க வரல, இப்ப எவ்வளவு சண்டை வரும் நீ பாரு. இந்த வீட்டுல நீ போய் எடுத்துக்கிட்டு வந்தனா நல்லது. இல்ல அப்படின்னா இது எனக்கு ஆல்ரெடி தலை வலிக்குது. நான் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு நான் பத்துன்னு இருக்கேன். நீ என்ன சோக்கா சுத்திட்டு வலிக்குதுடி. நான் சுத்திட்டு வேலைக்கு தானே போனேன். தெரியல கேட்டுட்டு என்ன கொரியர் போட்டியோ போய் பாத்துட்டு வாங்க. நான் ஏன் வரணும்? நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் தொலைச்சா இப்ப நான் வந்து தேட மாட்டேன். ஆமா நான் வரமாட்டேன். நீ தொலைச்சு நான் உன்ன மாதிரி கேடு கட்ட முட்டாள் இல்ல. ஆமா நான் வரமாட்டேன். நீ தொலைச்சு நான் உன்ன மாதிரி கேடு கட்ட முட்டாள் இல்ல. தேவையில்லாம வாய் பேசிட்டு நீதான் முட்டாள். வாய் பேசிட்டே இருக்கிற. எந்திரிச்சு பெத்து எடுப்போம். எந்திரி போனா பண்ணு. நீ என்ன இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னா காணோம்னா விட்டுரா. ஆமா நீ இது காணோன்ற மாதிரி நீ சொல்லி யாருக்கோ குத்துற மாதிரி. நான் யாருக்கோ கொடுத்தது நீ பாத்தியோ? செயின் எடுத்துட்டு போய் யாருக்கோ கொடுப்பாங்களா? நானா யார்ட்டையே பேசிட்டா இருக்கேன். எவளுக்காக கொடுத்துட்டு வரது கழட்டி அவளுங்கிட்ட அந்த புடிக்கிட்டு கூட வந்துடணும். கொடுக்கலாம் கூடாது அவளுக்கும். தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. அவளுக்கு கொடுத்தா அவளுக்கு கொடுக்கலாம். நீ பாத்தியா? நீ பாக்காமலாம் பேசக்கூடாது. ரொம்ப பேசாத கூடாது. ரொம்ப பேசாத போ. செயின் பாக்காமலாம் பேசக்கூடாது. ரொம்ப பேசாத போ. செயின் வச்சு எனக்கு இம்பார்ட்டன்ட் அதான். நான் வந்து அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு எனக்கு தெரியும். அது என் கழுத்துல கூட போடாம உனக்குதான் நான் போட்டு விட்டேன். எழுந்தேரே. காணோமோ எங்க மூணு அப்படி தேடுவேன். சொன்னா வீட்டுக்கு வராது. சரி போ. காணும் தானே? காணும் தானே? காணும் தானே? சரி போ. ஏந்து சரி போ. காணோம் ஓகேவா? நீ என்கிட்ட பேசாதான். செயின் வர வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு நீ வாங்கினா உனக்கு அடிக்காதீ. மயிறு மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. என்ன மயிறு? என்ன மயிறு? கால பிடிக்க ஒண்ணு வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணி எனக்கு தான் தெரியும் ஒரு வழியும். அங்க இருந்து அந்த பில்லோ எடு. அடிச்சிருவேன். எடு. வா தேட போலாம். வா அது எடுன்னு அங்க வந்து எடு. சரி வா தேடிட்டு. அது எடு. இது எடு அது எடு. நீ எந்திரிச்சு வா தேட போலாம். வா நீ வந்து போ. அத இருந்தா நீ வா. இல்ல அப்படின்னா இந்த வாரத்துல எதுக்குமே எனக்கு செலிப்ரேட்ல இருந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த காசு மொத்தத்துக்குமே செயின் வாங்குற. ஓகேவா? சரி வேற வாங்கிக்கலாம். புதுசாவா எல்லாத்தையும் கடையில கொடுப்போம். ஏதோ அட்டை போட்டி பார்த்தல வீடியோல. அந்த அட்டை போட்டியில கடையில கொடுத்து துட்டு வாங்க. சரி வா வேற வாங்கி தரேன். வா அட்டை போட்டியில சரி வா வேற வாங்கிக்கலாம். வா எந்திரிச்சு எந்திரி வேற வாங்கிக்கலாம் சொல்லிட்டேன். இப்போ பைத்தியக்காரி மாதிரி சோறு போட்டு போ. பசிக்குது. சோறு பீத்து பசிக்குது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதமோ. நான் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா உட்காந்துட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இன்னும் டயர்டு 80,000 பொருள் துவச்சு வந்து உனக்கு இன்னும் டயர்டு. சோறு போற வெக்கமா இல்ல? என்ன மானகிட்ட ஜென்முனி? என்ன மானகிட்ட ஜென்முனி? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இல்ல இந்த கால் எடு குத்துது பின்னாடி. என்ன ஜென்முனின்னு கேட்டு நானு. பசிக்குது வெக்கமே இல்லாம வாய் கூசாத சொல்ற. ஒரு பொருள் துவைச்சிட்டுமே அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன பண்ணலாம்? தேடிட்டு அழுதுட்டு வரண்டி. வெக்கமா இல்ல உனக்குலாம்? அன்னைக்கு நான் அந்த பிராங்க் அவர் பண்ணதுக்கே எதுக்குடா நம்ம பண்ணோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொருள் நம்ம விளையாடணும்ன்ற மாதிரி. இப்ப என்னன்னா காணுன்ற அசால்ட்டா. அப்படி என்ன உங்களுக்கு? தேடிட்டு எவ்வளவு தேட முடியுமோ அவ்வளவு தேடிட்டு. என்ன உனக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணு வாங்கினாலும் சரி கெத்தா நீ சட்டை போடுறேன்னு சொல்லிட்டு அழகா போட்டு விட்டா வீட்டுல கூட வைக்காம என்ன தொலைஞ்சிருச்சு சோறு கேக்குற. வெக்கமான சூடு சொன்னே இல்லையா உனக்குலாம்? அது உண்மையாலும் நான் கேக்குறேன். வாமா போய் தேடி பாக்கலாம். எனக்கு என்ன எது கூப்பிடுற? இவ்வளவு நேரம் காலேந்து என் கூடிய சுத்தி இருந்த ஏந்திரே தலை வலி. இது ஒரு நிமிஷம் பலார் செயின் இல்லையா? அவங்களுக்குதான் தெரியும் வாங்கலாம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? அதுக்கு ஒரு மாசமா
சேர்த்து வச்சு ஒரு பொருள் வாங்கணும். சரி விடு, எந்திரிச்சு போய் தேடலாம். வா, எந்திரிச்சு தேடிட்டு நம்ம போய் எங்க இருக்குன்னு பாக்கலாம். எல்லாம் வா, புதுசா வாங்கி கூட இருந்து. நான் இப்படிலாம் வேலைக்கு போக மாட்டேன். செயின் எல்லாம் வேலைக்கு போனா போயில மூடி வீட்டுல யார் வாடகை கட்ட போற? நானா கட்ட போறேன். வேலைக்கு போனா போயில மூடி வீட்டுல யார் வாடகை கட்ட போற? நானா கட்ட போறேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உன்னை தொத்தியாச்சாங்க, நீ எங்கன்னா போ. எனக்கு இப்படிலாம் வேலைக்கு போக பிடிக்காது. உனக்கு பிடிக்காது. கோல்டு தங்கத்துல மோந்திரம் வாங்கி தரவா? எல்லாம் வாங்கி தர போட்டுன்னு போயிட்டு ஒரு நாள் ஒண்ணு உருவிட்டு தொலைஞ்சிச்சுமோ, இன்னொன்னுமோ தொலைஞ்சிச்சுமோ, இன்னொன்னு வாங்கி தரேன் போட்டு நாட்டிக்கின்னு போறியா? சரி, எனக்கு அந்த கோல்டு அடிக்காத. யாரு கோல்டு இருக்கிறதே இங்க மேக்க முல்ல. அடிக்காத. யாரு கோல்டு கேக்குற வந்து? இல்ல, யாரு கோல்டு கேக்குற? எப்படி கேப்ப நீ? எப்படி கேப்ப? அடிச்சு பேசாதமோ, அடிச்சு பேசாத. எனக்கு ரொம்ப எப்படி கேப்ப? எதுக்கு அடிக்கிறீங்க? எப்படி கேப்ப? நீ எப்படி கேப்ப? ஏது மரியாதை கலந்து டென்ஷன் பண்ணாத. அடிச்சு இன்னைக்கு நீ போன மாட்டி போயிடுவேன். ஏன் போ காடு எப்ப நான் பைத்திய கட்சி மாதிரி இதான் லூசு நினைச்சுங்களா? எந்திரிச்சு செயின் கொடு, நான் போட்டு போறேன். எனக்கு சோறு போட்டு கொடு, டைம் ஆகுது. சோறும் போட முடியாது, செயின் கொடுக்க. என்ன பண்ணுவேன்? என்னன்னா நான் பண்ணுவேன். காணாம போயிடுச்சு. இப்ப அதை நினைச்சு உட்காந்து சண்டை போட்டு காணாம போச்சுன்னா போய் தேடு. ஏந்து வெக்கமா இல்ல? காணாம போச்சுன்னு சொல்ற. சோதான துண்ட வயிற்றுக்கு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சத்தியமா இதுக்கு மேல பாக்க மாட்டோமோ, அடிச்சுனோம். சத்தியமா அடிப்பேன். செயின் காணாம போச்சுன்னு என்ன? செயின் காணாம போச்சு எனக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. இப்போ நீ என்ன அப்படிதான் பேசுவேன்? என்ன பேசுவ? அப்படிதான் பேசுவேன். ஒரு மரியாதை அப்படிதான் பேசுவேன். காணாம போச்சு, இப்ப விட்டுட்டு வேற எந்திரிச்சு சோறு போட்டுவா. போட முடியாது. என்ன போட முடியாது? வயிற்றுக்கு வேணா நீ போய் போட்டு வயிற்றுன்னு எக்கடு கட்டினா நாசமா போய் தொலை. மரியாதை. ஆமா ஆமா, அதான் முக்கியம். ஒண்ணு வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இல்ல தங்கத்து முக்கியமா, நான் முக்கியமா? தங்கம் முக்கியன்ற. ஆமா, ஒண்ணு வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறோம் தெரியுமா? வேணும்னே தொலைக்கலடி. அசால்ட்டு தச்சுட்டேன். இன்னொன்னு குடுமா போய் தேட பக்கு இல்ல. உட்கார்ந்து நீங்க நாயம் பேசிட்டு பெட்ல அவங்க போய் பீரோல பாத்துருவோம். ஆமா, பெட்ல விட்டு போயிட்டா அப்படின்னு. சரி, பீரோல வச்சுட்டா புத்து வந்துட்டு பெட்ல விட்டு போயிட்டா, பீரோல விட்டு போயிட்டா. போய் சாணிய. சரி, ஒரு வாட்டி பீரோல ஏதாச்சும் பாரு. வந்து இம்சம் பார்த்து சாணியால வந்து மாய் கொத்தவங்களுக்குலாம் 1 லட்சத்துக்கு 20,000 ரூபாய் கம்மி. அது சரி விடு, வேற வாங்கிக்கலாம். எந்திரிச்சு வா போலாம். இல்ல காசோட அருமை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சாதானே உங்களுக்கு. போய் ஏந்தி கண்ணு முன்னாடி நிக்காத. சரி எந்திரி வா. சரி வா, எந்திரிச்சு வா. எனக்கு அது கூட கழட்டி. ஏய் அடிக்காத. இப்ப எதுக்கு அடிக்கிற? என்ன போட்டு அம்மா பின்னாடி வந்து என்ன உனக்கு? நெக்ஸ்ட் நான் இதை தொலைச்சிட்டு வரணுமா உனக்கு? வெத்தாத. எது கத்துற இப்போ நீ? ஏந்து கிளம்பிட்டேன். பார்த்த டென்ஷன் தான். ஏந்து போ, டென்ஷன் பத்தாத. ஏந்திரு. கோபப்படாத. எதுக்கு இப்ப ரொம்ப கோபப்பட்டு இருக்கு இப்போ நீ? ஏந்திரு. கடு பேத்திட்டு உட்காந்து தள்ளி போ. டென்ஷன். சரி கோபப்படாது. சரி வேற செயின் வாங்கிக்கலாம். உண்டு நம்ம வேற செயின் உங்க அப்பா வாங்கி தராங்க. இப்போ எல்லாம் வாங்கி கொடுப்போங்க. இருக்கு இதுக்கு இப்படி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஏந்திரு. டென்ஷன். சரி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு. ரொம்ப பசிக்கணும். பத்தாவது வேற உன் டென்ஷனாவே இருக்கணும். என்ன டென்ஷன்? இது வேற தொலைச்சுட்டு. ஓ, அது தொலைச்சு உனக்கு டென்ஷனா இருக்கா? டென்ஷன்லாம் ஆகுறியா? எப்படி வாங்குறதுன்னு தெரியாம ரொம்ப டென்ஷனா இருக்கு. முதல்ல நீ வாங்கி கொடுத்த. ஃபர்ஸ்ட் நீ எல்லாமே உருப்படியா பாரு, அப்புறம் நகைக்கு ஆசைப்படு. ஓகேவா? இப்ப ஏந்து போ, போய் அதை தேடி முடிச்சுட்டு நகையோட நைட்டு வந்தாவா? இல்ல அப்படியே ஓடிப்பிடி. ஆயுதுக்கடி நகை இல்லைன்னா வீட்டுல வந்து தங்க கூடாது. நீ யாரு சொல்றது? நான் தான் சொல்றேன். எதுக்கு தங்க கூடாது? நகை தங்கணுமா? இதே நான் சட்டமா என் செயின்
செயின்னா எனக்கு தெரியாது. என் செயின் இப்ப நீ எடுத்து வந்தாதான் இங்க வரணும். என்ன வரணும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. போ எடுத்துட்டு வந்தாதான் இந்த வீட்டுக்கு வரணும். எடுத்துட்டு வந்தாதான் வரணும். இல்ல வரக்கூடாது. நீ எதுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? நான் வருவேன், என் வீட்டுல தங்குவேன். எடுத்துட்டு வந்தாதான் வரணும். கோல்டு இருந்தாதான் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பேச. ஆமா, நான் வாங்கி வந்தது எடுத்துட்டு வா. என்ன நான் வாங்கி எடுத்துட்டு வா. நான் வாங்கி கொடுத்தேன். எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்தாதான், இல்லன்னா சேர்க்க மாட்டேன் வீட்டுல. என்ன வேணா பண்ணு. செயினுக்குலாம் என்ன சேர்க்க மாட்டானோ இது என்னடி நாயும்? சேர்க்க மாட்டேன். ஏன் சேர்க்க மாட்டேன்? பண்ணா ஒரு அடி தான் பழம் சேர்க்க மாட்டேன். சேர்க்க நீ பாத்துக்கலாம். சரி எந்திரிச்சு சாப்பாடு போடு. போ எந்திரி போ. அடிக்காம பேசுவோம். எந்திரி. வேணா தின்னா தின்னு பட்னியா கண்டு சாவு. வந்தா செயினோட வா. நான் அப்படியே போயிட்டு சேர்க்க மாட்டேன். இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? அசால்ட் அவனுக்கு 80,000 பொருள் தொலைச்சிட்டு வந்துட்டு அசால்ட்டா உட்காந்து நாயும் பேசினேன். இல்ல என் செயினை வர கேக்குறேன். உனக்கு வர மரியாதை கொடுத்து நான் பேசுவேன். ஒரு செயின் காணா போச்சுன்னு நக்கலா உட்காந்து பேசுவாங்களா? தேடிட்டு தானடி வந்தேன் நானு. உன்னை பார்த்தா தேடின மூஞ்சி மாதிரி தெரியல. தேடி அழுது எல்லா இடத்துலயும் செயினை கேக்குறேன். பின்ன கழுத்துல எப்படியே ஓடி போறது இல்ல. போனா போயில வீட்டுல இரு. வீட்டுல இரு. வாடகை கட்ட முடியலன்னா காலி பண்ணிட்டு போய் எங்கன்னா. எனக்கு என்ன வந்தது? அதெல்லாம் பேசாத ஃபர்ஸ்ட். எனக்கு என்ன இப்போ? எனக்கு என்ன? நான் என்ன பண்ண போறேன்? எப்படின்னா போ. நான் எதுக்குமே கண்டுக்கிறேன். ரொம்ப கோபப்படுறாமோ ஓவரா பேசுற. கோவத்துல என்ன பேசுற? ஆல்ரெடி ஏந்து போன. ஏந்து கோவத்துல என்ன பேசணும்? ஏந்திர அடிச்சுவேன். ஏந்திர அடிச்சுவேன். சரி வா போலாம். வா வெளில போய் தெரியல. என்ன கேட்காத. என்ன கூப்பிடாத. என்ன கூப்பிட்ட வாயில பழுக்க சூடு எத்தனை நெக்ஸ்ட். வாயில பழுக்க சூடு எத்தனை நெக்ஸ்ட். என்ன கூப்பிடாத. போ ஏந்து. தலைவலி. ஏந்து போனா போயேன். எதுக்கு? ஐயோ நீ அதான பார்த்த. நீ அழுவ. நீ எல்லாரையும் அழ வைப்ப. சொல்றீங்க அழ மாட்டேன்னு. எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிடுவேன் நீ கடைசியில. ஏந்து போ. தொலைஞ்சிச்சுன்னா இன்னொரு செயின் கேட்பாங்க, ரிங்கு கேட்பாங்க, பிரேஸ்லெட் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் கேட்பேன் என்கிட்ட. திம்புர் பிடிச்சது நீ. எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? வாங்கி கொடுப்பேன். எந்திரிச்சு வந்து வா. என்கிட்ட துட்டு தொகுது பீரோல. நான் வச்சு நத்தி நிக்கிறேன். போ எந்திரினா திமிரா பேசிட்டு. எந்திரி ஃபர்ஸ்ட். எந்திரிச்சு எந்திரி வா. தொலைச்சிட்டு நக்கலா அடிக்கா. சத்தியமா வலிக்குதுமோ? தொலைச்சிட்டு ரொம்ப வலிக்குது எனக்கு. ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். நக்கலா பேச. நான் தொலைச்சு அதுக்கு ரொம்ப அடிக்கிறேன். நீ இதுக்கு மேல அடி என்னால தாங்க முடியாது. இரு நான் உனக்கு செயின் தான் நான் எடுத்துட்டு தரேன். அடிக்காது. ரொம்ப வலிக்குதானா? எப்படி எடுத்துற? யார்கிட்ட? யார் வீட்டுல லலீரி எடுத்துட்டு தரேன். நானும் போனா அப்படின்னா வலி தாங்க முடியல. என்ன வலி தாங்கல? ஓ அப்ப அடிச்ச சைன் வருமா? இரு எடுத்துட்டு தரேன். வண்டிதான் வச்சு நான் சும்மா தான் உனக்கு விளையாட்டுக்கு பண்ணேன். சரி இரு எடுத்துட்டு வரேன். விளையாட்டுக்கு எது? இது பிராங்க் பண்ணேன். என்ன பண்ண? பிராங்க். பிராங்க். ஆமா. இது சைன்லையா? ஆமா. நீ பண்ணலையா? ஆர்மி டைனோட சேர்ந்துக்கு என்னால வைக்கலையா? நீ ரொம்ப அடிச்சுட்டே இருக்க. ஒரு பிராங்க் வீடியோ சரி எடுக்கிறேன்னா இவ்வளவு அடிக்கிற. உனக்கு அவ்வளவு அசால்ட் இதுல விளையாடு. அதுக்கு நம்ம கோவத்துல என்ன பேசுற? நீ வந்து குதிரையில போகும்போது சைனை விட்டுட்ட. சரி ஓகே. அதனால நான் அவர்கிட்ட எடுத்து இது ஏன் கரெக்டா கொண்டு போக கூடாது. அவர் கொண்டு போய் அதே மாதிரிதான் நாங்க இது பண்ணல. அதனாலதான் நான் இப்போ பதிலுக்கு பண்ணேன். பதில் கரெக்ட் ஆயிடுச்சு. அதுக்காக நீ என்ன அசிங்கமா திக்கலாமா? நீ கேக்குற கேள்வி அந்த மாதிரி. வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லாமா? என்ன நீ வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லாமா? நீ இதெல்லாம் அப்படியே போடுறேன். இருவோம் நான் போடு. போடவா? போடு. எடிட்டிங்கே நான் தான். என்னை திட்டினதே எடிட்டிங்கே நான் தான். என்ன அடிக்கலாமா? நீ இப்படி என்ன அடிக்கலாமா? அடிக்கலாமா? ஏன் தப்பா? யார் வேணா கேள்வி உன்னதான் காரி துப்புவாங்க. செயின் எடுத்து வந்து கொடுத்துட்டு இப்ப நான் உன்னை திட்டு வைக்கிறேன். 80,000 பொருள் காணாம போச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் எடுத்து வந்து கொடுத்துட்டு உன்னை அப்புறம் நான் அசிங்கமா திட்டு வண்டியில இருந்து எடுத்துட்டு வந்து. நான் ஜாலியா தானே எடுத்துட்டு போனேன். என்ன உனக்கு? சரி ஓகே. இது பண்ண ஒழுங்கா போடியப்பா. சாமி உங்ககிட்ட போடுங்க. பீரோல போடுங்க. என்னத்துக்கு?
இன்னொரு அந்த அடி அடிக்கிற பார்த்தா அதுக்கு அவ்வளவு கோவப்படுற. உண்மையிலே காணாம போச்சுன்னா என்ன தொலைச்சிருவடாப்பா சாமி. இதுக்கப்புறம் இந்த வீடியோ இதுவரை பண்ணவே மாட்டேன் அவங்க கிட்ட. தொலைச்சி எடுத்துறானே என்னோட சுயரூபமா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 வருஷம் சேர்த்து. சரி உடே கூல் அதுக்கு நான் அடிக்க நம்ம உண்மையுமே வலிக்குது. வலி தாங்க முடியலன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை அலை வச்சுதான் கொண்டு போலாம்னு நினைச்சேன். நான் சரி அள்ளுணும் அப்படின்னு தான். ஆனா நீ அடிக்கிறதுனால எல்லாம் தாங்க முடியல. நான் தூங்கல யாரு முடிப்பா? அதான் செயின் வந்துச்சு அவளுக்கு என் மேல எல்லாம் அக்கறை இல்ல. செயின் தான் ப்ராப்ளம் போல. செயின் வந்தோடனே தூங்கிட்டா பாத்தீங்களா? எந்திரி. சோ எந்திரி. நீ பண்ணதுக்கு தான் நான் பதிலுக்கு பண்ண. எந்திரி. நீ மட்டும் என்ன வச்சு செஞ்சல. போ ஏந்து நாளைக்கு இவ்வளவு வீடியோ செஞ்ச வச்சு. இந்த யூரின் பிராங்க்ல நான் யூரினியும் போல என்ன வச்சு இவ்வளவு அளவு வச்சேன். ஓகே செயின் போடாச்சு. சூப்பரா இருக்கான்னு சொல்லுங்க. எந்திரிச்சு முடி. எந்திரி ஓரா பண்ணுவேன் என்ன வெறித்தனமா வச்சு செஞ்சாச்சு. அங்க போய் கேமரா எங்க இருக்குது? அங்க இருக்கு. ஓகே எந்திரி. ஹாய் அப்படி கேட்டா ஹாய் என்ன தெரியும்? தூரமா இருக்கா? ஹாய் ஹாய். ஓகே எல்லாம் பைத்தியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க இருக்கு வீடியோ? முன்னாடி வச்சுக்கலாமா இல்ல அங்கே இருக்கட்டுமா? இங்கே இருக்கட்டும். அப்படியே முடி எடுக்கணும். யாருக்கு? ஓகே இந்த வீடியோல ஃபன்னா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சான்னு கொஞ்சம் மறக்காம. நான் உனக்கு ரொம்ப கோவப்பட்டு அடிக்க வந்துட்டேன். நீங்களே சொல்லுங்க. 80,000 பொருளை போய் விளாடலாமா? எனக்கு அடி தாங்க முடியாம பயந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வேணாம் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா சொல்லிட்டேன். இல்லன்னா இன்னும் கொஞ்ச நேரம் இவ்வளவு அள வைக்கலான்னு பார்த்தேன். சோறு கூட போட மாட்டேங்கிறாங்க செயின் காணனோன்னு. பசி வேற தாங்கலைங்க. இதுக்கு மேல பொறுத்தனா என் வீட்டை போடின்னு துரத்திட்டு ஆல்ரெடி. இதுக்கு மேல என்னால கரண்டியில இல்ல செயின் வேணுமா மோந்திரம் வேணுமா கேளுங்க. இதுக்கு மேல நம்மளால அடி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன். சோகே இந்த வீடியோ இது வந்து ஒரு ஃபன்காக மட்டும் தான், மற்றபடி எல்லாம் எதுவும் இல்ல. சோகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சில்வர் பட்டன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நல்லா சூப்பரா தெரியுது. எங்க மூஞ்சோட சில்வர் பட்டன் பல 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 பலன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி.